நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடாது என்று சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை மீறுவதையே சிலர் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றனர். குமரி மாவட்டத்தின் பரளியாற்றை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டுத் தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி பெருஞ்சாணி அணையில் சேமிக்கப்பட்டு அங்கிருந்து பொன்மனை, வலியாற்றுமுகம், மலவெளை வழியாக 30 கிலோமீட்டர் தொலைவு பாய்ந்தோடி குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது பரளியாறு. இப்பரளியாற்று நீர் பல்லாயிரம் விவசாயிகளுக்கு பயன்படுவதுடன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் தேவைக்கும் பயன்பட்டு வருகிறது. இப்பரளியாற்றின் பல்வேறு பகுதிகள் தற்போது தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து தொடர்புடைய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனிநபருக்காக இதை எடுத்து அதுக்கு அப்புறத்தில் இருக்க கண்டங்களுக்கு வாழை நடுவுக்கு, ரப்பர், இந்த மாதிரிப்பட்ட இதுகளுக்காக இதை நிறுத்திட்டு இருக்காங்க. இதனால் இந்த தொட்டி பாலத்துக்கு உட்பட்டு வாரவங்களும் சரி, இது ஒரு அழகு, ரசிக்கக்கூடிய அழகு தன்மை இல்லாமல் இதை ஆக்கிட்டு இருக்காங்க. இதனால் இதை பொதுப்பணித்துறையும் கண்டுக்கிடல, மாவட்ட நிர்வாகமோ இல்லை அருவிக்கரை சுற்றூராட்சி பஞ்சாயத்து நிர்வாகம் எதுவுமே கண்டுக்கிடாத இந்த சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது, ஆறுகளின் பாதையை மாற்றி விடுவது ஆகியன கடும் குற்றங்கள் என கூறும் சட்டங்கள் அனைத்தும் இங்கு காற்றில் பறக்க விடப்படுகின்றன. ஆக்கிரமிப்பாளர்கள் கருங்கற்களை கொட்டி இப்பரளியாற்றை கால்வாயாக மாற்றிவிட்டனர். இதற்காக நடத்தப்பட்ட பல போராட்டங்கள் ஊடகங்களில் வெளிவந்ததால் அதிகாரிகள் சற்றே அசைந்து கொடுத்து அளவீட்டு பணிகளை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதாகவும், அதன் பிறகு ஓராண்டாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். குமரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களிலெல்லாம் நீர்நிலைகளின் கரைப்பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டது. தற்போது பரளியாற்றின் குறுக்கே திருவட்டாறு பகுதியில் தண்ணீர் போகக்கூடிய பகுதிக்கு உள்ளேயே கல்லையும் மண்ணையும் கொட்டி அந்த ஆக்கிரமிக்கும் செயலால் தண்ணீர் போகக்கூடிய திசையே மாறிவிட்டது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு விவசாய அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர். இந்த குற்றத்தை செய்பவர்கள் கொஞ்சம் வசதி படைத்த மக்கள் என்று இங்குள்ள எல்லாருக்கும் தெரியும். இதன் காரணத்தினால பணத்துக்கு அடிமையாகி விட்டதோ என்ற ஒரு ஐயப்பாடு மக்களிடையே நிலவுகிறது. இந்த ஐயப்பாடை மாற்றுவதற்கு உடனடியாக இந்த கற்களை மாற்றி அதை இந்த குற்றத்தை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றனர் என்று இப்பகுதி சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இப்பகுதி விவசாயிகளும் குடிநீரின்றி பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறுகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் ஆற்றின் பாதையே மாறி குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகும் அபாயமும் இருப்பதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். பரளியாற்றின் இன்னொரு புறமான மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகாமையில் தற்போது தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு நடைபெற்று வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததன் காரணத்தால் இந்த பகுதி மக்களுக்கு அதிகாரிகளுடைய நம்பிக்கை இழந்ததாகவும், தமிழக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பியுள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அனீஷுடன் KS மனு.